நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டேன். சரிங்களா, ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்காக போயிட்டேன். அதனால் என்னால் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண முடியலை. ஸோ இனி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கான அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத சரியாக இன்னும் கிளியர் பண்ணலை. சரிங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணாங்க. சார் இந்த மாதிரி எனக்கு ஃபோட்டோஷாப் ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி தமிழ் டைப்பிங்கில் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான ரிப்ளை பார்த்திங்கன்னா கொடுக்க முடியலை. ஏன்னா அங்கே வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா என்னால் ஃபோனில் பார்த்திங்கன்னா பேச முடியலை. சரிங்களா, நான் சாயங்காலம் கூப்பிடுங்க இல்லை ஈவினிங் கூப்பிடுங்க சார், உங்களுக்கு சரி பண்ணி விட்ருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஒருத்தரும் கால் பண்ணல. நீங்கள் தாராளமாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி 2வது கூட கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். சரிங்களா, ஒர்க்கு இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் முதல் கால்லேயே உங்களுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எரர் வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபரில். நானும் நிறைய பேருக்கு சொன்னேன். அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட்டு 3 பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா உங்கள் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுங்கள் சார், எஸ்ஆர் நோ கேட்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு சால்வ் பண்ணாங்க, ஒரு சில பேர் சால்வ் பண்ண முடியலை. இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது ஃபோட்டோஷாப் என்ன பண்ணுறாங்க, இப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஓப்பன் ஆகும், ஓகே அப்படிங்கிறது கேட்குது, கொடுத்ததும் க்ளோஸ் ஆகிடுது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம ஃபோட்டோஷாப்பு ப்ரஷ்ஷாக ஓப்பன் பண்ணால் எப்படி ஆகுமோ அதே மாதிரி ரீஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நான் மாற்றி வச்சுருக்கேன். சரிங்களா, திரும்ப கூட என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதான் ஃபோட்டோஷாப்பை இப்போ மாற்றி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஃபோட்டோஷாப்பை ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இந்த 3 பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ரீஸ்டார்ட் ஆகலை, எஸ்ஆர் நோ கேட்கல. இதை இதே போல் வருதுன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தார், ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார். சரிங்களா, இப்போ தான் நான் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா, இன்றைக்கி தான் ரெக்கார்ட் போடுறேன். இன்றைக்கி 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெக்கார்டே போட்டுட்ருக்கேன். ஓகே, இது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு Windows 7 அப்படி இல்லைனா Windows 10, 8லலாம் இந்த இடத்துல இருந்து நம்ம பண்ணிடலாம். ஆனால் Windows 11 இதில் என்ன பண்ணலாம், நம்ம இங்கே தான் நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின் ஃப்ரம் டாஸ்க் பார் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். நான் ஆல்ரெடி இதில் பின் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், அன்பின் கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்களேன், இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா பின் டு டாஸ்க் பார் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த இடத்துல பின் பண்ணி வச்சிரும். இந்த இடத்துல வந்துடுச்சா. ஓகே, இப்போ ஷார்ட்கட்டில் சொல்கிறேன் பாருங்கள். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட்டு இந்த 3 பட்டனையும் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ஃபோட்டோஷாப் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். பட்டனை விட்டுறக்கூடாது, பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஒரு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் பட்டன் விடவே இல்லை, பட்டனை பார்த்தீங்கன்னா அழுத்தி தான் பிடிச்சிருக்கேன். இங்கே பாருங்களேன், டெலிட் த அடோபி ஃபோட்டோஷாப் செட்டிங் ஃபைல் அப்படின்னு ஒன்று கேட்கும். இதில் தான் என்ன பண்ணேன், எஸ்ஆர் நோ கேட்கும், எஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஒரு ஓகே கொடுங்க. ஆனால் பட்டனை விடலை. இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரீஸ்டார்ட் ஆகி ஆன் ஆகிடுச்சு. இப்போ பட்டனை விடுறேன், என்னுடைய பட்டனை இப்போ தான் பார்த்தீங்கன்னா விடுறேன். சரிங்களா, ஓகே. இப்போ இதில் நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபோட்டோஷாப்பை நம்ம இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகும், நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா, ஓகே. இது ஒரு மெத்தடு. நாங்கள் அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட்டு இந்த 3 பட்டனையும் அழுத்தி இந்த மாதிரி கொடுத்தும் எங்களுக்கு வேலை செய்யலை சார், இதுக்கு வேறு ஏதாட்டும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய திஸ் பிசியை ஓப்பன் பண்ணுறேன். டாப்பில் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். Windows 10லேயும் இருக்கும், 11லேயும் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். வியூவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஷோ அப்படின்னு இருக்கா, இதில் இந்த ஹிடன் ஐட்டம்ஸ் அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணணும். இப்போது நான் லோக்கல் டிஸ்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஹிடன் ஐட்டம்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை டிக் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ வியூவில் போய்ட்டு திரும்ப என்ன பண்ணுறேன், இந்த ஹிடன் ஐட்டம் அப்படின்றத டிக் பண்ணையும் மறைமுகமாக இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டுதுங்களா. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூசர் அப்படிங்கிறதுக்கு உள்ளே போயிட்டு இதில் உங்களுடைய பிசி நேம் இருக்கும். என்னுடைய பிசி நேம் இந்திராடிஜிட்டல்னு வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா டிஃபால்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோல்டரும் பளிச்சுன்னு இருக்கும். இந்த 2வது இருக்க ஆப் டேட்டா அப்படின்ட்டுருக்கா, இது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரணும்னா இந்த வியூவில் போய்ட்டு இந்த ஹிட்டன் ஃபைல் அப்படின்றத நீங்கள் ஆன் பண்ணியிருக்கணும். சரிங்களா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரோமிங் அப்படின்ட்டு பாருங்கள், இந்த ரோமிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அடோபி அப்படின்ட்டுருக்கா, இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் 7.0 பார்க்குறேன், CS3 இருக்குது, 6 இருக்குது, சிசிலாம் இருக்குது, ஆனால் 7.0 காணும்.
ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். கீழே வந்தீங்கன்னா நார்மலாக ஃபோட்டோஷாப்புன்னு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி உங்களுக்கு வெர்ஷன்ஸ் காட்டும். சரிங்களா? இதில் உங்களுக்கு 7.0 அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஷாப். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அடோபி ஃபோட்டோஷாப் 7.0 செட்டிங்னு இருக்கும். இது உள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபைல் எல்லாத்தையும் இப்படி மார்க் பண்ணிவிட்டு டெலீட் அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டா நம்மளுக்கு அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஃபோல்டர் தெரியலைன்னா இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், லோக்கல் டிஸ்க்கு, யூஸரு, உங்களுடைய பிசி நேம், இது என்னுடைய பிசி நேம், உங்களுடைய பிசி நேம் இதில் இருக்கும். அதில் ஆப் டேட்டா, ரோமிங்கு, அடோபி, ஃபோட்டோஷாப்பு, எவ்வளோ ஃபோல்டர் உள்ளே வர வேண்டி இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தான். ஷார்ட்டாக பண்ணணுன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 3 பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிடலாம். இல்லை சார் எனக்கு ஷார்ட்டாக பண்ண தெரியாது, இல்லை பண்ணி எனக்கு ஒர்க் ஆகலை, நான் இன்னும் வேறு மாதிரி பண்ணுறதுக்கு என்ன ஐடியான்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் என்ன பண்ணும், அழகாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். சரிங்களா? சரி, இப்போ இன்னும் 2 பிரச்சனை இருக்குது, அதையும் சால்வ் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, சார் ஸ்டைல் கலெக்ஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் மேலே கமெண்ட், நிறைய கமெண்ட்டில் நான் பார்த்துருக்கேன். அதில் நான் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லியிருப்பேன். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டிருப்பேன், நீங்கள் இப்போ கேளுங்க எப்படின்ட்டு. இல்லைனா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அந்த ஸ்டைல் இருக்குங்களா, அதை ஃபோட்டோஷாப்பில் டைரெக்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது சில பேருக்கு சரியாக புரியாமல் இருக்குது. ஏன்னா மெசேஜில் நம்ம ஒரு மெசேஜில் சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இப்போ அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷு, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபைலு, இது பார்த்தீங்கன்னா ஸ்டைல் கலெக்ஷன். இது ரெண்டுமே ஒரே போல தான் சார் இருக்குது, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். இதில் பென்சில்னு இருக்குது, இதில் நேம் ஸ்டைல் கலெக்ஷன் இருக்குது, இதை வச்சு கூட நான் சொல்லியிருக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா, இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கர்சர் இப்படி வைங்க, டைப் அப்படிங்கிறதுல ATN அப்படின்னா ஆக்ஷன் ஃபைல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பக்கம் வாங்க, இதில் டைப்பில் ASL அப்படின்னு இருந்தால் என்னென்னா ஸ்டைல் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். எஃப்எக்ஸ் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். எஃப்எக்ஸ்னா ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கிறது நான் வந்து உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த எஃப்எக்ஸ். சரிங்களா? இப்போ சரி, இது ப்ரஷ்ஷுக்கு எப்படி காட்டும்னா உங்களுக்கு APR அப்படின்னு காட்டும். இந்த இடத்துல க்ரீனில் எழுதியிருக்கு பாருங்கள், APR ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி காமிச்சிதுன்னா உங்களுக்கு ப்ரஷ்ஷு அப்படின்னு சொல்லி அர்த்தம். எனக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே காட்டலை. ஆக்ஷன் ஃபைல் காட்டலை. ஸ்டைல் லிங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு லோகோ மாதிரி தெரியும், அதுவும் எனக்கு காட்டலை. சில பேருக்கு இது எதுவுமே காட்டாது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்கள் கர்சரை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி இந்த ஸ்டைல் கலெக்ஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதை ஓப்பன் பண்ணி இங்கே சைடில் எங்கே விட்டாலும் சரி, இல்லை உள்ளே இந்த இடத்துல ஸ்டைலில் விட்டாலும் சரி, சைடில் விடுதேன், அவ்வளோதான், டன், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? இதோட சைஸ் கூட பெருசு பண்ணிக்கலாம். திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இதை ரீஸ்டார்ட் கூட பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி ரீசெட் ஸ்டைல்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன், அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே விடுறேன். எனக்கு அழகாக என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. ஓகே, ஸ்டைல் கலெக்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இப்போ ஸ்டைல் இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லிட்டீங்க. ஸ்டைலோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகே சார், இதுக்கு அடுத்து இந்த ஆக்ஷன் எப்படி சார் நீங்கள் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த ஆக்ஷனுக்கு நம்ம பதில் சொல்லலாம். இது ஸ்டைல், இது ஆக்ஷன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஆக்ஷனை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்துட்டு விட்டுட்டேன், டன். டைரெக்டாக ட்ராக் பண்ணி விட்டாலே போதும். இதில் தான் ட்ராக் பண்ணி விடணும்லாம் இல்லை. இப்போ ட்ராக் பண்ணி வெளியில் விட்டாலும் என்ன பண்ணும், இங்கே வந்துக்கிட்டே தான் இருக்கும். இவ்வளோ தான், ஆக்ஷன் வந்துடுச்சு. ஆக்ஷனை நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ப்ரஷ் எப்படி சார் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க? சேம் கான்செப்ட் தான். இந்த ப்ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா இந்த 7.0க்கு சப்போர்ட் பண்ணாது, எரர் தான் காட்டும். சரிங்களா? இந்த மாதிரி தான். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிசி வெர்ஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷு, இதுக்கு சப்போர்ட் பண்ணாது. இதே போல் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கலேன், ப்ரஷ் டூல் எடுங்க, மேலே இந்த இடத்துல இருக்கிறத ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுங்கள், லோடு ப்ரஷ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ப்ரஷ்ஷை டச் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத லோடுங்கிறத கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு உள்ளே வந்துடும். சரிங்களா? இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு டெக்னிக் டிப்ஸ் சொல்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதோடைய சைஸு 12:8, ரெசல்யூஷன் 1000 வச்சு ஒர்க் பண்ணார். இது 1000 சைஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு சேவ் பண்ணும்போது சேவ் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபைல் சைஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி ஃபைல் சைஸ் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம், இதுலேயும் சொல்லிடலாம். அதாவது அளவு பெருசாக இருந்தால் ரெசல்யூஷன் 300 வச்சுக்கிட்டால் போதும், தாராளமாக போதும். சரிங்களா? 300 வச்சா தாராளமாக போதும், நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்.
அதே அளவு சின்னதாக இருக்குது. இப்போ அளவு எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4:3 அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு 4:2 இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ரெசல்யூஷன் 1000 வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க, இப்போ ஒரு 6:3 6:4 இந்த அளவுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி வச்சுருங்க. ஒரு 8:6 10:8 இந்த மாதிரி 10:8 சைஸுக்கு மேலெலாம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெசல்யூஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 400 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு 8:6 ஒரு 6:4 இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரெசல்யூஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கூட்டிக்கலாம். சரிங்களா? அப்போ தான் உங்கள் ஒர்க்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் சேவ் பண்ணுற பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா வராது. சரிங்களா? எப்போதுமே ஒரு ஃபைல் எடுத்ததும் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண மறந்துடவே கூடாது. ஏன்னா நம்ம ஒர்க்கை ஃபினிஷிங் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிற நேரத்தில் என்ன ஆகும்னா, ஏதாட்டும் ஒரு எரர் நடக்கும். அப்படி இல்லைனா ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி ஒயிட் ஆகி க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒர்க் எல்லாமே வீணாகிடும். சரிங்களா? நாம தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டைலோட லிங்க் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இனி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ வரும். கமெண்ட் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதையே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணலாம், வீடியோவாக போடலான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சில கமெண்ட் எடுத்து வீடியோவாக போடுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.